கேஸ் இங்கே பாருங்கள், நேற்று துவைச்சிட்டு வந்த துணியை மடிக்கவே இல்லை, அப்படியே நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த துணி எப்படி இருக்குது பாருங்கள், வீடு எவ்வளோ கேவலமாக இருக்குது. இந்த துணியை நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சரியாக இருக்கும் வேலை, வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் சரி. பசங்களை கூட்டிகிட்டு வரணும், அதுக்கப்புறமா அவங்களுக்கு கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணணும், அப்புறம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்கணும். வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரியாக இருக்கும் வேலை. நம்ம துணி துவைச்சி போட்டு மடிக்க முடியாமல் போயிடும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், டைம் ஒதுக்கி கடன்னு மடிக்கணும். நான் நேற்று துவைச்ச துணியை மடிக்கவே இல்லைங்க. எங்கள் வீட்டாண்டெல்லாம் மழை வேறு வந்துடுச்சு. பாதி தான் காஞ்சுது, பாதி துணி காயவே இல்லை, அப்படி ஈரமாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், எடுத்துகிட்டு அப்படியே சேர் மேலே போட்டுட்டேன். அந்த துணி அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி வீட்டில் அன்னன்னைக்கு துவைச்ச துணியை மடித்து வச்சுருங்க, அப்போ தான் க்ளீனாக இருக்கும். என்ன மாதிரி போட்டு வைக்காதீங்க. நான் நேற்று ஈரமாக இருந்துச்சு, அதனால தான் அப்படியே எடுத்துகிட்டு சேரில் போட்டுட்டேன். ஃபேனை போட்டு விட்டுட்டு ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆறிடுச்சு, இனிமேல் தொட்டு போய் கடன்னு மடித்து வச்சுருவேன். இந்த மாதிரி வீட்டில் துணி துவைச்சிங்கன்னா எடுத்துகிட்டு கையோடு மடித்து வச்சுருங்க. இல்லைனா இந்த மாதிரி தான் குப்பையாகிடும். துவைச்சது எது துவைக்காது எதுன்னே தெரியாது.